ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். வானதி அம்மாவும் அப்பாவும் நடேசன் வீட்டில் போய் பெரிய ரகளையே பண்ணிடுறாங்க. அவங்களும் எல்லாரும் எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க. அவங்க அம்மா சும்மா ரவுடி மாதிரி அலப்பறையை கூட்டுறாங்க. அங்கே கற்று கற்றுன்னு கத்திட்டு எவ்வளவு சொல்லியும் அதை புரியாமல் அந்த கோபத்தோடையே வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்து வானதியை, ஏண்டி நீயெல்லாம் ஒரு பெத்த பொண்ணா, எங்களை இவ்வளோ அசிங்கப்படுத்திட்டேடி அப்படின்னு சொல்லவும், ஏய் என்ன ரொம்ப சவுண்டு விட்டுக்கிட்டு இருக்கீங்க, என்னப்ப போய் பிரச்சனை பண்ணது நீங்கள், அதை விட்டுவிட்டு எனக்கு அசிங்கமாக போச்சு கேவலமாக போச்சுன்னு வந்து இங்கே சீனை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வானதி கத்துறாங்க. இங்கே பாருடி, பெத்த வயிறு பற்றிக்கிட்டு எரியுது, நீ என்னடானா எங்களை அவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க. பெத்த தாயின் தகப்பனும் இவ்வளோ அசிங்கப்பட்டு வந்திருக்காங்கன்னு கொஞ்சமாவது மனசு உறுத்துதாடி உனக்கு அப்படிங்கிறாப்புல. அதுக்கு வானதி சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ தேவையில்லாமல் போய் நீங்கள் எல்லாரும் போய் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. பாண்டியனை வந்து என்னையை லவ் பண்ணல, நான் தான் அவனை லவ் பண்ணேன். அவன் வேணாம்னு தான் சொன்னேன், அவனை கஷ்டப்பட்டு என்னை லவ் பண்ண வச்சேன். இப்போ போய்கிட்டு அவனை மறந்துடுனா நான் அவனை தான் கல்யாணம் பண்ணுவேன், இப்போ என்னங்கிற அப்படின்னு கோபமாக பேசுகிறாங்க. அடியே, உன்னை வெளியே விட்டால் தானடி நீ போய் அவனை கல்யாணம் பண்ணுவ அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு, இதை எத்தனை அம்மா அப்பா வந்து இப்படி சீனை போடுவீங்க, உள்ள ரூமுக்குள்ளே போட்டு பூட்டி போட்டுருவேன், வேற ஒரு மாப்பிள்ளையை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன், இல்லைன்னா எங்கள் மான மரியாதை போயிடும்னு எத்தனையோ சினிமாவில் நான் இந்த வசனத்தெல்லாம் நான் கேட்டிருக்கேன். அதுக்கெல்லாம் பயந்தவன் நான் கிடையாது. இங்கே பாரு, நீ ரூமுக்குள்ளே பூட்டி போட்டதும் நான் மருந்தை குடிச்சிருவேன், தற்கொலை பண்ணிக்கிடுவேன் அப்படி மனக்கோட்டை கட்டிக்கிட்டு இருக்காத. நான் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன். நான் உயிரோடு இருந்து உங்களை எல்லாத்தையும் சித்திரவதை பண்ணுவேனே ஒழிய நான் அப்படி தப்பான முடிவுக்கெல்லாம் போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க. எவ்வளவு நெஞ்சழுத்தம் பாருங்க, எப்படி பேசுகிறா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லி ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. இங்கே பாரு, நல்லா கேட்டுக்கங்க ரெண்டு பேரும், நீங்கள் அவசரமாக ஒரு மாப்பிள்ளையை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலும் நான் தைரியமாக அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிடுவேன். எக்ஸ்ட்ராவே 2-3 பிட்டையும் போடுவேன். இதுக்கெல்லாம் நீங்கள் தயாராக இருந்தால் உடனே எனக்கு மாப்பிள்ளையை பார்த்து கூட கட்டி வை. நான் வந்து அவன்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவேன். நான் இவனைத்தான் லவ் பண்ணேன், இவனைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிற போகிறேன், என்னை வம்பா தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படின்னு சொல்லி நான் புட்டு வச்சிருவேன். சேர்த்து எக்ஸ்ட்ரா 2 பிட்டையும் போடுவேன். அவனோட நான் குடும்பமாக நடத்திட்டேன்னு சொல்லிடுவேன். இதுக்கெல்லாம் நீ தயாராக இருந்தேன்னா அவனை எனக்கு கல்யாணம் பண்ணாமல் நீ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணு, நீ அங்கேயும் அசிங்கப்படணும். இதுக்கெல்லாம் நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா தாராளமாக நீ வேறு மாப்பிள்ளையே பாரு அப்படின்னு சொல்லவும் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. நீ எல்லாம் என் வகுத்தில் பிறந்த பொண்ணா, உன்னையே என் பொண்ணு சொல்லவே எனக்கு வெக்கமாக இருக்குடி அப்படின்னா, எதுக்கு சொல்கிற, சொல்ல வேணாம், உன்னை யார் நான் பெத்த பொண்ணுன்னு சொல்ல சொன்னேன்னா சொல்லாத. அதுக்கு வானதி அப்பா சொல்கிறாரு, என்ன விட்டா ஓவராக பேசிக்கிட்டு போகிற, அம்மானு கொஞ்சம் கூட ஒரு பயம் இருக்கா, இதுக்காக வடி உங்களை கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து இவ்வளோ தூரம் படிக்க வச்சு ஆளாக்கி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள், இப்படி இந்த டயலாக்கை எத்தனை பேர் இப்படி பேசிக்கிட்டு தெரிவிங்க, நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இதெல்லாம் நான் ஏற்கனவே சினிமாவில் பார்த்துட்டேன்ட்டு, இப்போ உங்களுக்கு வேறு நான் தனியாக சொல்லணுமானா அவங்க அப்பாவையும் எடுத்து பேசுகிறாங்க. அவங்க 2 பேர்த்துக்கும் என்ன சொல்லி இவளை புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை பிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. அந்த நேரம் அவங்க அண்ணனும் உள்ளே வர்றாப்புல, என்ன ஓவராக சவுண்டு விட்டுக்கிட்டு இருக்கா உன் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் வந்து வானதி அண்ணன் வந்து உள்ளே கேட்குறாரு. அப்போ தான் சொல்கிறாப்புல, அடங்கவே மாட்டேங்கிறாடா, இவன் என்ன சொல்கிறா தெரியுமா, உள்ள ரூமுக்குள்ளே பூட்டி போட்டாலும் அவள் சாகவும் மாட்டாளாம், கல்யாணம் பண்ணி வச்சாலும் அவன்கிட்ட போய் அவனோட குடும்ப நடத்தினு வேற சொல்லுவாளாம், அங்கேயும் போய் நம்மளை அசிங்கப்படுத்துவாளாம், இதுக்கெல்லாம் நம்ம தயாராக இருக்கணுமா அப்படிங்கிறாடா அப்படின்னு சொல்லவும், ஏண்டி அவ்வளோ நெஞ்சழுத்தமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் வந்து போட்டு அடிக்கிறாரு. அப்போ தான் வானதி சொல்கிறாங்க, இங்கே பாரு, அடிக்கிறத நிறுத்து, நீ அடித்தாப்புல நான் பாண்டியனை மறந்துட்டு இங்கே இருந்துருவானா, அதெல்லாம் துளி கூட நடக்காது. இப்படியே என்னை கண்டுக்கிறாமல் விட்டுட்டீங்கனாலும் நான் அமைதியாக போயிடுவேன். பெருசாக கொண்டு போக அங்கேயும் போய் பிரச்சனை பண்ணிட்டு இங்கேயும் வந்து என்னை டெய்லி டார்ச்சர் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் அப்படிங்கிறாப்புல. அப்போ தான் அவங்க 3 பேரும் யோசிக்கிறாங்க, இப்போதைக்கு இந்த சூட்டாக ஏதாவது பேசணும்னா இவ வீட்டை விட்டு கூட ஓடி போயிடுவா, அதனால அதை கொஞ்சம் ஆற போட்டு செய்வோம்ட்டு அவங்க 3 பேர்த்துக்குள்ளேயும் ஒரு பேசி முடிவெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி என்னமோ போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் போயிடுறாப்புல வெளியில். அப்புறம் அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுறாங்க. ரூமுக்கு போனதும் எல்லாரும் தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ தான் வானதி ஒரு யோசனை பண்ணுறாங்க, இனிமேல் இந்த வீட்டில் இருந்தால் நமக்கு பிரச்சனை தான், ஏன்னா இங்கேயும் பிரச்சனை தான், அங்கேயும் அவங்கள நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க, இந்த ஜென்மங்களுக்கு என்ன சொன்னாலும் புரியாது, அதனால நம்ம நைட்டோட நைட்டாக எப்படியாவது நம்ம இந்த வீட்டை விட்டு போயிடணும், பாண்டியன் வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கில் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு தேவையான சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, ஓட்டு ஐடி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு
எப்படியாவது அவங்க தூங்குனதும் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து வானதி சத்தம்லாம் மெதுவாக வந்து கதவை திறந்து இங்கே வந்துடுறாங்க நடேசன் வீட்டுக்கு. அங்கே நடேசன் வீட்டுக்கு வர்றாங்க. நடேசன் தான் வெளியே படுத்திருக்காரு. வானதியை பார்க்குறாரு. பார்த்துட்டு, என்னம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? காலையில் தான் உன் ஆத்தாலும் அப்பனும் வந்து இங்கே பெரிய பிரச்சனையே பண்ணிட்டு போயிருக்கான். நீ என்னடானா நைட்டு வேக்கும் கையுமா வீட்டுக்கு வந்திருக்க? என்ன நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசில் அப்படிங்கிறாரு. அங்கிள் கொஞ்சம் பொறுமையா இருங்க. இப்போ என்ன நடந்து போச்சுன்னு ஏன் நீங்கள் கத்துறீங்க? என் புருஷன் வீட்டுக்கு தானே வந்திருக்கேன், அதுக்கு ஏன் நீங்கள் எப்படி பதறீங்க அப்படின்னா? என்னது புருஷன் வீடா? கழுத்தில் தாலியே ஏறல, அது எப்படி உனக்கு புருஷனா வருவேன்? ஏம்மா என்னம்மா நினச்சிக்கிட்டு வந்த அப்படிங்கிறாரு. ஏன் அங்கிள் இவ்வளோ பதட்டப்படுறீங்க? நானே ஒரு பொட்டை பிள்ளையே துணிஞ்சு வந்துட்டேன், இவ்வளோ பதட்டப்படுறீங்க? ஆளுதான் பார்க்க கரடு முரடாக இருக்கீங்க, ஆனால் மனசில் கொஞ்சம் கூட தைரியம் இல்லையே அப்படிங்கிறாப்புல. அதை நீ சொல்கிறியா எனக்கு அப்படிங்கிறாரு. அப்புறம் என்ன, உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே, உருவத்துக்கு தகுந்த ஒரு கோவந்தாவம்லாம் இல்லை, இப்படி பயப்படுறீங்க அப்படின்னா? பயப்பில்ல, இந்த நைட்டில் வந்திருக்கிய, இது தெரிஞ்சு உன் ஆத்தாப்பேன் வந்து இன்னும் ஆடவா அப்படிங்கிறாப்புல. அதெல்லாம் இன்னி ஒன்றும் நடக்காது, முதல்ல வீட்டுக்குள்ளே இருக்கிற பாண்டியனை கூப்பிடுங்க, அப்புறம் பேசிக்கிடுவோம் அப்படிங்கிறாப்புல. ஒரு முடிவோட தான் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு, டே பாண்டியா சோழா எந்திரிங்கடா அப்படின்னு சொல்லவும், என்னடா சவுண்டு கேட்குது, அப்பா சவுண்டு கேட்குதுன்ட்டு எல்லாரும் லைட்டை போட்டு எந்திரிச்சு வெளியே வர்றாங்க. இங்கே பேக்கும் கையுமா வானதி நிற்கிறாங்க. வானதியை பார்த்ததும் சேரன் தான் வெளியே குடுகுடுன்னு வர்றாரு, ஓடி வர்றாரு. அப்போ ஓடி வந்து சொல்கிறாரு, என்னம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னவும், இதை தாண்டா நான் அவட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன், அவள் ஏகப்பட்ட வசனம் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாரு நடேசன். வானதி சொல்கிறாங்க, என்ன தப்பு பண்ணிட்டோம்னு எல்லாரும் இப்போ பதட்டமாக இருக்கீங்க? நான் இனிமே என் ஆத்தாப்பையன் வீட்டுக்கு போக மாட்டேன், இதுதான் என் வீடு. என்னம்மா இதெல்லாம் விளையாட்டு காரியமாக இருக்கா, என்ன இப்படி பேசுகிற அப்படின்னமோ, காலையில் என் ஆத்தாப்பையன் வந்து இங்கே சண்டை போட்டாங்க, எவ்வளவு எடுத்து சொன்னீங்க, ஆனால் அவங்க கேட்டாங்களா? அங்கே மீறி வந்து எனக்கு வேறு மாப்பிள்ளையை பார்த்து கட்டி வைக்கிறோங்கிறாங்க, அதை என்னால் ஏற்றுக்கிற முடியுமா? அதனால தான் நான் ஒரு முடிவெடுத்து தான் இங்கே வந்திருக்கேன். பிரம்ம முகூர்த்தத்தில் என்னையும் பாண்டியனையும் கூட்டிக்கிட்டு போய் கோயிலில் போய் எங்களுக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வைங்க. எங்களுக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்துட்டா எங்கள் வீட்டாளுகனால எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாம். நான் எல்லா ப்ரூஃபோடையும் தான் வந்திருக்கேன், சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி எல்லாமே எடுத்து தான் வந்திருக்கேன். என் பக்கம் எல்லா ப்ரூஃபும் இருக்குது, அதனால் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. சட்டப்படி நான் மேஜர், அதனால் நீங்கள் யாரும் அவங்களுக்காக பயப்பட வேணாம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டு, என்ன பாண்டியா உனக்கு ஓகேவா அப்படின்னு பாண்டியனை பார்த்து கேட்குறாங்க. பாண்டியன் வாயடிச்சு போய் நிற்கிறாரு. வானதி நீயா இப்படி பேசுகிற அப்படின்னவும், நானே தான் பேசுகிறேன், ஏன் நான் இதுக்கு முன்னாடி உன்கிட்ட பேசுனது இல்லையா? நீ எப்போ பார்த்தாலும் வாயை மூடுறியா அப்படின்னு கேட்பேல, இப்போ பேசுகிறேன், பேசுகிறதுக்கு பேசணும்னு சொல்லுவேல, காரணத்தோடு தானே பேசுகிறேன் அப்படிங்கிறாப்புல. அப்போ தான் நிலா சொல்கிறாங்க, வானதி இதெல்லாம் சரியாக வருமா அப்படிங்கிறாப்புல. ஏங்க சரியாக வராது, நீங்களும் லவ் மேரேஜ் பண்ணி தானே வந்தீங்க, இப்போ உங்கள் வாழ்க்கை நல்லா போகலையா? இதெல்லாம் அவங்களுக்கு எடுத்து சொன்னால் புரியாதுங்க. அப்போ சோழன் கேட்குறாரு, அப்போ எல்லாத்துக்கும் துணிஞ்சு தான் வந்திருக்க அப்படின்னவும், துணிஞ்சு வரல, ஒரு முடிவோடு தான் வந்திருக்கேன். விடிஞ்சா நான் பாண்டியனுடைய பொண்டாட்டியாக இங்கே இருப்பேன், அதுக்கப்புறம் என் ஆத்தா அப்பன் அண்ணன் யார் வந்தாலும் என்னை ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறாப்புல. வானதி பேசுகிறத பார்த்துட்டு எல்லாரும் வாயடைச்சு போய் நிற்கிறாங்க.